பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருப்பாங்க. நல்லா தண்ணி ஊற்றினா எரியறது வரைக்கும் மேடம். வினோத் பிராண்டில் புதுசாக வந்திருக்க தோசை தவா இது இப்போ உங்களுக்கு அதிகப்படுத்தி வந்திருக்கு. பசாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டினரி பாத்திரத்தோட இது நல்லா வெயிட்டா இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-in-1 தமிழ்ல சேலம் மக்கள் வந்து புதுசா வந்து மங்களன் மங்கல்ல என்ன வந்திருக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன புதுசா வந்திருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். நியூ கலெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மங்களன் மங்கல்ல உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல வந்து மங்களன் மங்கல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் அடுத்த ஸ்டாப்பிங் டிவிஎஸ் காலனி, அங்கே தான் வந்து உங்களுக்கு மங்களன் மங்கல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் வர்றதுனால உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் விளக்குகளும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு 2 புதுசாக இருந்துச்சு. பாருங்க, எல்லாம் தண்ணி ஊற்றினா இப்போ எரியுங்க. ஓ தெரியுதுங்களா? ஆமாம், சூப்பராக இருக்கே. ஆஃப் ஆகிடுமா? சூப்பர். ஆஃப் ஆகிடுமா? தண்ணி ஊற்றினா ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சிங்களா? தண்ணி ஊற்றினா ஆஃப் ஆகிடுச்சிங்களா? மறுபடியும் தண்ணி ஊற்றுறேன். மறுபடியும் தண்ணி ஊற்றுற எரியுது. ஓ, இது நல்லா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விளக்கு வந்து உங்களுக்கு பேட்டரியில் ஒர்க் ஆகுறது. கீழே ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணோம்னா டக்குன்னு விளக்கு எரியுது. இந்த மாதிரி விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுக்கு அணையாது. நம்ம ரோட்லலாம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாலை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செட் ஐட்டம் வச்சுருக்கேன். அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸு. ரேட்டை கேட்டால் சும்மா அசந்துருவீங்க. தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ செமையாக போடுறேன். 25. ஓகே ஓகே. மங்கல்ல புதுசா வந்திருக்க ஹாக்கின்ஸ் தோசை தவா. இது பாத்தீங்கன்னா ட்ரைப்ளேல வரும். மேல வந்து நான்ஸ்டிக் கோட்டட் வரும். உங்களுக்கு இது 2 இயர் வாரண்டி இருக்கு. இது 4.0 mm திக்னஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஹெவியாக இருக்குது. ஓ, கல்லே உனக்கு நல்லா ஹெவி. ஆமாங்க மேம். ஆமாடா, தூக்கவே முடியலடா. இது வினோத் பிராண்டில் புதுசாக வந்திருக்க தோசை தவா. இதுவும் ட்ரைப்ளே தான், நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. நான்ஸ்டிக் கோட்டட் கொடுத்துருக்காங்க. ஓ, இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஓ, பார்த்தீங்கன்னா 2750. 10% டிஸ்கவுண்ட் போக 2475 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 2-in-1 இருந்து 3-in-1 கன்வே ஆகி புதுசாக வந்திருக்குங்க ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்விச் பாட்டை நல்லா ஹெவியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சுக்கலாம், ரைஸும் வடிச்சிக்கலாம். 1/2 kg வரையும் நம்ம ரைஸும் வடிச்சிக்கலாம். ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட 16 இட்லி சுடுற மாதிரி பிளேட்டும் வந்துடும். ஓ, 4 பிளேட் வருங்க. 4 குழி. 4 குழி உள்ளது 4 பிளேட் வந்துடும். இப்போ நம்ம கப்பு வச்சது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வச்சிடணும் இந்த பாட்டில். இது பார்த்தீங்கன்னா அந்த கப்பு நனையிற அளவு ஒரு தண்ணி ஊற்றிக்கணும். ஓ, இதில் நம்ம அளவு ஊற்றிக்கணும். இந்த கப்பு நனையிற அளவையும் ஊற்றிக்கிட்டு மேலே அந்த நாபு இருக்கிற இடத்துல சென்டராக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக டக்கு டக்குன்னு ஆடாது. குழி வந்து நேராக வைக்கணும். ஆமாங்க. இது ஆயில் அப்ளையும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு துணி போட்டு யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. மொத்தம் 16 இட்லி வரையும் ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே. மூணுமே ஒரே அளவுங்கிறதுனால மூணுத்துக்குமே இந்த வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே ஓகே. இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, மூணுக்குமே. நீங்கள் இட்லி சுட தேவையில்லைன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயினர் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. சாப்பாடு யூஸ் பண்ணிட்டு இது கஞ்சி இதில் வடிஞ்சிரும். 1/2 kg வரையும் நம்ம சமைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ரைஸும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா ஏதோ ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, காய்கறி மட்டும் வேக வைக்கிறதுக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. இது சப்போஸ் இதுவும் ஸ்டீமராக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இது குழம்பாகவும் குக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம வெயிட்டாக இருக்குது. நம்ம கடாய் மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து இது சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க, அதனால அடி பிடிக்காது. உங்களுக்கு வெயிட்டே வந்து நல்லா செமையாக இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 4055. டிஸ்கவுண்ட் போக 3649 ரூபா 50 காசு. புதுசாக வந்த மாடல். இது 1லேருந்து 6 சைஸ் வரும். இதில் வந்து கிரேவி, மீன் குழம்பு அது மாதிரி வந்து எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கும் டைனிங்கில் வச்சு சேவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். நீங்களே தூக்கி பாருங்கள். ஆமாம், ஆர்டினரி பாத்திரத்தோட இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட் என்னடா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 345. டிஸ்கவுண்ட்டோட 310 ரூபா. இது எத்தனை நம்பர்டா? இது வந்து 3 நம்பர். 3. இனி வந்து 2, 1
4 5 6 ஓகே ஓகே. நம்பர் பவுல் இது 205 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 184 ரூபா வருது. கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறிங்க வடிகட்டுறதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடியோடு இருக்குது. ஓ சூப்பர். ரேட் இதுவும் புதுசாக வந்தது தான். காய் வடிகட்டுறது, பழக்கூடை, டைனிங் டேபிளில் போட்டு வச்சுக்கிறது, ரைஸ் வடிகட்டுறது எல்லாமே மல்டிபர்பஸாக பண்ணிக்கலாம். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.